சேர்ந்து சாப்பிடுவோம். சொந்தங்களே, இன்னைக்கு நம்ம வீட்டுல வந்து செந்திருக்க மீன் குழம்பு வச்சு கொடுத்துருக்காங்க. நம்ம குடும்பத்தோட சாப்பிட போறோங்க. இந்த செந்திருக்க மீனை வந்து நீங்க பாத்துருக்கீங்களா, சாப்பிட்றீங்களா அப்படின்னு சொல்றத வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க. சொந்தங்களே, இந்த செந்திருக்க மீன் வந்து சென்னைக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. அது மட்டும் கிடையாது, நம்ம வீட்டுல திருக்க மீன் சமைச்சிட்டாலே நிஸ்மா பாப்பாவும் சரி, தியா பாப்பாவும் சரி அவ்வளவு விரும்பி சாப்பிடுவாங்க. இதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த திருக்க மீன்கள்ல முள்கள் இருக்காது. இந்த திருக்க மீன்கள்ல எலும்பு பகுதி தான் இருக்கும். அந்த எலும்பு பகுதியுமே வந்து நம்ம மெண்டு சாப்பிடுற அளவுக்கு ரொம்பவே மெல்லிசமா இருக்குங்க. சாப்பிடுவோங்களா? அள்ளி சாப்பிடுங்க. சொன்னால திருக்க மீன்களை பொறுத்தவரையே ஏராளமான திருக்க மீன்கள் இருக்கு. ஒவ்வொரு திருக்க மீன்களுக்கு தகுந்தவாறு விலைகள் போங்க. திருக்க மீன்லாம் கிடைச்சா வாங்கி சாப்பிடுங்க. திருக்க மீன்கள்ல அதிகமான மருத்துவ குணங்கள் இருக்கு. குழந்தை பெற்றவங்களுக்கு எல்லாம் பால் சுரக்க வந்து திருக்க மீன் நல்ல ஒரு பயன் உள்ளதுங்க. நான் எங்க வீட்டுல வச்ச திருக்க குழம்பு எப்படி இருந்துச்சு வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த ஒரு வீடியோ பத்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எங்களுக்கு சப்போர்ட் கொடுத்து ஆதரவு பண்ணுங்க.